மனுநீதி என்னும் மனு தர்ம சாஸ்திரம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 301 முதல். இதுவரை தண்ட நீதியின் வசைகளுக்கும் விபத்து முதலானவற்றுக்குரிய தண்டனைகளை கூறினேன். இனி திருட்டு குற்றத்துக்குரிய தண்டனைகளை கூறுகிறேன். திருடர்களை பிடிக்கும் விஷயத்தில் மேலான முயற்சிகளை அரசன் மேற்கொள்ள வேண்டும். திருடர்களை அடக்கும் அரசனுடைய புகழும் ராஜ்யமும் பெருகும். அபயத்தை அளிக்கும் வள்ளலான அரசன் எப்போதும் போற்றுதலுக்கு உரியவன். மக்களை காப்பாற்றுதல் என்பது அரசனுக்கு ஒரு வேள்வியாகும். அபயமளித்தலே தட்சிணையாகும். அபயமளிப்பதால் அரசனது ஆட்சி உயர்வடையும். மக்களை நன்கு ரட்சிக்கும் அரசனுக்கு அவன் குடிமக்கள் செய்யும் புண்ணியத்தில் 1/6 பாகம் வந்தடையும். மக்களை நன்கு ரட்சிக்காத அரசனுக்கு அவன் குடிமக்கள் செய்யும் பாவத்தில் 1/6 பங்கு வந்தடையும். மேலும் கோயில்களில் நடைபெறும் தேவ பூஜைகள், யாகங்கள், தானங்கள் முதலானவற்றின் பலனிலும் 1/6 பாகம் பிரஜைகளை நன்கு ரட்சிப்பதால் அரசனை வந்தடையும். அரசன் சகல உயிர்களையும் தர்மமாக ரட்சிப்பதாலும் தீயவர்களை ஒடுக்குவதாலும் ஒவ்வொரு நாளும் யாகங்கள் ஏற்றி 1000களாய் 100களாய் தட்சிணைகளை கொடுத்த பலனை அடைகிறான். விளை பொருட்களுக்கான வரி, நில வழி வரி, நீர் வழி வரி, வணிகர்களிடமிருந்து பெறும் வரி, அபராத தொகைகள் முதலியவற்றையெல்லாம் குறைவர வசூலித்து கொண்டு மக்களை காப்பாற்றாத அரசன் இறந்த வேகத்தில் நரகத்தை அடைவான். மக்களை காப்பாற்றாமல் அவர்களிடமிருந்து 1/6 பாகத்தை வரியாக வசூலிக்கும் அரசன் உலக மாந்தரின் பாவங்களை அடைந்தவனாகிறான் என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர். தர்மசாஸ்திரங்களுக்கு மரியாதை அளிக்காமல் நாஸ்திகனாக மேலுலகங்கள் இல்லை என்று கூறிக்கொண்டு மக்களை காப்பாற்றாமல் தண்ட நீதியை செலுத்தாமல் வரியை மட்டும் வசூலிக்கும் அரசன் அதோகதியை, அதாவது நரகத்தை அடைவான். அதர்மங்கள் செய்பவரை அரசன் அபராதம் வாங்குவதோடு நிறுத்தி கொள்ளாமல் மிக்க முயற்சியோடு 3 வகையாக தண்டிக்க வேண்டும். தீயோரை தண்டித்தலையும் நல்லோரை காத்தலையும் செய்வதனால் பிராமண, சத்திரிய, வைசியர்கள் யாகத்தால் பரிசுத்தம் அடைவதைப் போன்று அரசன் பரிசுத்தனாவான். தங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ள வந்தவர்களில் சிறுவர்களும் வயோதிகர்களும் வியாதிஸ்தர்களும் அறியாமையாலோ உடல் கஷ்டங்களை பொறுக்க முடியாமலோ அரசனை கடிந்து கொண்டாலும் கூட அரசன் பொறுத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நன்மையை விரும்பும் அரசன் இவ்வாறே செய்ய வேண்டும். தன்னை குறை கூறி கடிந்தவர்களை பொறுத்து கொள்ளும் அரசன் அந்த பொறுமையினாலேயே சொர்க்கலோகத்தை அடைந்து மேன்மையுறுகிறான். நான் அரசன் என்ற கர்வத்தால் பொறுக்காதவன் நரகத்தை அடைகிறான். பிறரிடமிருந்து தங்கத்தை திருடியவன் தன் குற்றத்தை உணர்ந்தால் அரசனிடம் சென்று தன் குற்றத்தை கூறி தண்டனையை வேண்ட வேண்டும். ஏனெனில் அரசனால் தண்டிக்கப்படுபவனுக்கு அந்த பாவம் நீங்கிவிடுகிறது. இல்லாவிட்டால் அந்த பாவம் அடுத்த பிறவியிலும் தொடரும். அந்த பாவ பலனால் வாழ்க்கையில் இன்னல்களை அடைய வேண்டி வரும். இந்த உண்மையை உணர்ந்து நாம் குற்றம் புரிந்துவிட்டோம், அதற்குரிய தண்டனை அது எவ்வளவு பொறுக்க முடியாதாக இருந்தாலும் இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பவன் அரசனிடம் சென்று தான் எப்போது எங்கு எவரிடம் திருடினேன் என்பதை தெரியப்படுத்தி தனக்கு தண்டனை அளிக்குமாறு வேண்ட வேண்டும். அப்படி அரசனிடம் போகும்போது இரும்பு உலக்கை, கருங்காலி தடி, இருமுனையும் கூர்மையாக இருக்கும் கத்தி, வேல் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை தோளில் சுமந்து செல்ல வேண்டும். அப்படி வரும் திருடனை அரசன் அவன் கொண்டு வந்த ஆயுதத்தாலேயே அடிக்கச் செய்ய வேண்டும். குற்றத்தின் தன்மையை பொறுத்து இறக்கும் வரை அடித்தாலும் சரி, ஓரளவு அடித்துவிட்டு பிழைத்து போகவிட்டாலும் சரி, அந்த திருடனின் பாவம் முழுமையாக தொலைந்துவிடும். ஆனால் மனம் திருந்திவிட்டானே என்று இரக்கப்பட்டு அரசன் அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் அந்த பாவம் அரசனை வந்தடையும். பிரம்மஹத்தி செய்தவனுடைய பாவம் அவன் சாப்பாட்டை சாப்பிடுபவருக்கும் போகும். கர்ப்பத்தை அழித்தவனுடைய பாவம் அவன் சாப்பாட்டை சாப்பிடுபவருக்கும் போகும்.
மனைவி செய்யும் பாவம் கணவனை சேரும். சிஷ்யன் செய்யும் பாவம் குருவை சேரும். யாகம் செய்து வைக்கிறவனுடைய பாவம் யாகம் செய்விக்கிற கர்த்தாவை சேரும். திருடன் செய்யும் பாவம் அரசனை சேரும். பிரம்மஹத்தி செய்தவன், கர்ப்பத்தை அழித்தவன் இவர்கள் சாப்பாட்டை சாப்பிடாமல் அந்த பாவம் தங்களை வந்தடையாமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்து, மனைவி பாவம் செய்வதை பொறுத்து கொண்டிராமல் கணவன் அவளை தண்டிக்க வேண்டும். இதனால் அந்த பாவம் கணவனை சேராது. யாகம் செய்கின்ற கர்த்தாவானவன் யாகத்தை செய்து வைக்கிறவன் செய்கின்ற பிழைகளை பொறுத்து கொள்ளக்கூடாது. சாஸ்திர விதிகளை அவன் மீறா வண்ணம் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் யாகம் செய்கின்ற கர்த்தா தன்னை பாவம் வந்தடையாமல் காத்து கொள்கிறான். குற்றம் புரிந்த மனிதர்கள் மன்னனால் தண்டிக்கப்பட்டால் பாவங்கள் நீங்கியவர்களாக அவர்களுடைய புண்ணிய பலன்களோடு நல்லோர்கள் அடையும் சொர்க்கத்தை அடைகிறார்கள். தண்ணீரை முகர்ந்தெடுப்பதற்காக கிணற்றடியில் வைக்கப்பட்டிருக்கும் குடத்தை உடைப்பவன், தாம்பு கயிற்றை திருடுபவன், வழியிலுள்ள பந்தல்களை சாய்ப்பவன் இவர்களுக்கு 1 பொன் மாஷம் அபராதம் விதிக்க வேண்டும். மேலும் அவன் தாம்பு கயிற்றையும் குடத்தையும் வாங்கி கொண்டு வந்து கிணற்றடியில் சேர்ப்பிக்க வேண்டும். அழித்த பந்தலை மீண்டும் நிறுவச் செய்ய வேண்டும். 200 பலம்கள் கொண்டது ஒரு துரோணம் எனப்படும். 20 துரோணங்கள் கொண்டது ஒரு கும்பம். 10 கும்பங்களுக்கும் அதிகமாக தானியங்களை திருடியவனுக்கு கசையடி போன்ற உடலை காயப்படுத்தும் தண்டனை விதிக்க வேண்டும். பொருளுக்கு சொந்தக்காரனுக்கும் எடுத்தவனுக்கும் இடையே உள்ள உறவை அனுசரித்து தண்டனை விதிக்க வேண்டும். 10 கும்பங்களுக்கும் குறைவான தானியத்தை திருடியவனுக்கு அவன் திருடியதற்கும் மேல் 11 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். சொந்தக்காரனிடம் தானியத்தை ஒப்படைக்க வேண்டும். அளக்கும் தானியங்களுக்கு விதிக்கப்படுவது போலவே தராசில் நிறுத்தி எடை போடும் தங்கம், வெள்ளி முதலானவற்றுக்கும் உயர்ந்த பட்டாடைகளுக்கும் தண்டனை விதிக்க வேண்டும். எடுத்த பொருளின் அளவு தன்மைகளுக்கு தக்கபடி அடிப்பது, அங்கங்களை அறுப்பது போன்ற தண்டனைகளை விதிக்க வேண்டும். அதிக அளவு திருடியவன் கைகளை வெட்ட வேண்டும். சிறிதளவே என்றாலும் கூட திருடியதன் மதிப்புக்கு 11 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். திருடிய பொருளையும் கைப்பற்றி சொந்தக்காரனிடம் ஒப்படைக்க வேண்டும். உயர் குலத்தில் பிறந்த ஆடவர்களையும் பெண்களையும் உயர்ந்த இரத்தினங்களையும் அபகரிப்பவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். உயர்ந்த நாற்கால் பிராணியான யானை, குதிரைகளையும் ஆயுதங்களையும் ஔஷதங்களையும் அபகரித்தவனுக்கு என்ன தண்டனை என்று பார்ப்போம். முதலில் எந்த காலத்தில் என்ன காரணத்திற்காக அதை அபகரித்தான் என்று பார்க்க வேண்டும். அதை பொறுத்து தண்டனையை விதிக்க வேண்டும். பிராமணர்களுடைய பசுக்களை அபகரித்தவனுக்கும் மலட்டு பசுக்களை சுமை சுமப்பதற்காக மூக்கணாங்கயிறு போட்டவனுக்கும் யாகத்துக்குரிய பிராணி எதுவானாலும் அதை அபகரித்தவனுக்கும் முழங்காலை வெட்ட வேண்டும். மேலும் திருடு கொடுத்தவர்களுக்கு அவருடையதற்கு தக்கபடி தொகையை கொடுக்க வேண்டும். பஞ்சு பட்டு நூல்கள், பஞ்சு, கஞ்சா, கோமயம், வெல்லம், தயிர், பால், மோர், குடிநீர், புல் இவைகளையும், மூங்கில், பிரம்பு முதலானவற்றால் பின்னப்பட்ட கூடைகள், உப்புகள், மண் பாத்திரங்கள், மண், சாம்பல் இவைகளையும், மீன்கள், பறவைகள், எண்ணெய், நெய், மாமிசம், தேன், கால்நடைகளிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் இவைகளையும், பல வகையான மதுபான வகைகள், சமைத்த அன்னங்கள் இவைகளையும் திருடியவனுக்கு பொருளின் மதிப்புக்கு 2 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். மலர்கள், தானியங்கள், காய்கறிகள், கிழங்குகள், பழங்கள் முதலானவற்றை திருடியவனுக்கும் அபராதம் விதிக்க வேண்டும். வேலியிட்டிருக்கும் போது அதை தாண்டி போய் தானியங்களையும் காய்கறிகளையும் வேர்களையும் பழங்களையும் திருடினால் 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். வேலி இல்லாத இடத்தில் திருடினால் 50 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். தான் அனுபவிப்பதற்காக வைத்துள்ள பொருட்களை திருடுபவனுக்கும் வைதிகரிடமிருந்து அக்னியை திருடியவனுக்கும் 250 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். மேலும் சொந்தக்காரனுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டும். வைதிக அக்னியை திருடியவனுக்கு
பிரதம சாகச தண்டமாக அபராதம் விதிக்க வேண்டும். திருடிய பொருட்களின் தன்மைக்கு தக்கபடி அரசன் திருடனுக்கு தண்டனை விதிக்க வேண்டும். எந்தெந்த அங்கங்களால் குற்றங்களை செய்தானோ அந்தந்த அங்கங்களை பெரிய குற்றமாக செய்திருந்தால் வெட்ட வேண்டும். அரசன் தன்னுடைய தந்தை, தாய், நண்பன், ஆச்சாரியன், மனைவி, மகன், புரோகிதன் முதலானோர் தவறு செய்தாலும் அவர்களையும் தண்டிக்க வேண்டும். பிறர் செய்த எந்த குற்றத்திற்கு ஒரு கார்ஷா பணம் அபராதம் விதிக்கப்படுமோ அதே குற்றத்தை அரசன் செய்தால் 1000 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். அதாவது எந்த தண்டனையானாலும் சாதாரண மனிதனுக்கு விதிக்கப்படுவதைப் போல அதே குற்றத்திற்கு 1000 மடங்கு தண்டனை அரசனுக்கு விதிக்கப்பட வேண்டும். திருடனுக்கு என்று பொதுவாக விதிக்கப்பட்ட தண்டனைகளை பார்த்தோம். திருடினால் வரும் தீமைகளை அறிந்து திருடியவன் சூத்திரனாக இருப்பின் அந்த தண்டனை 8 மடங்காக விதிக்கப்பட வேண்டும். அவ்வாறே வைசியனாக இருந்தால் 16 மடங்கு தண்டனை விதிக்க வேண்டும். சத்திரியனாக இருந்தால் 32 மடங்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும். பிராமணனாக இருந்தால் 64 மடங்கோ 100 மடங்கோ தண்டனை விதிக்கப்பட வேண்டும். பிராமணர்களுக்கு அதற்கு மேல் 128 மடங்கு கூட தண்டனை அளிக்கலாம். திருட்டின் பாப புண்ணியங்களை அறிந்தவன் பிராமணன். அவனே பாபத்திற்கு அஞ்சாமல் திருடுவானானால் அவனை இப்படி பற்பல மடங்கு தண்டிப்பதே தகும். சுற்றிலும் வேலையிடாத இடத்திலுள்ள மரங்களிலிருந்து பழங்களை, கிழங்குகளை எடுத்தால் அது திருட்டாகாது. அவ்வாறே வேலையிடாத இடத்திலிருந்து ஹோமத்துக்காக சமித்துகளையும் பசுக்காக புல்லையும் எடுத்து கொண்டு போகிறவனை திருடன் என்று கூறக்கூடாது. அது திருட்டுத்தனமல்ல என்று மனு பகவான் கூறியுள்ளார். ஒரு பொருளை சொந்தக்காரன் கொடுக்காமல் தானே எடுத்துக்கொண்டு தன் இஷ்டத்திற்கு அதை செலவழிப்பவன் திருடனே அல்லவா? இத்தகையவனுக்கு யஜ்ஞங்களை செய்து கொடுத்து அவன் தரும் தட்சிணைகளை பெற்றுக்கொள்ளும் பிராமணனும் திருடனே ஆவான். ஏனெனில் தெரிந்தே அவன் பெறும் தட்சிணை திருட்டால் வந்ததல்லவா? வழிப்போக்கனான பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ வழியில் 2 கரும்புகளையோ அல்லது 2 கிழங்குகளையோ எடுத்துக்கொண்டால் அது திருட்டாகாது. அது அயலானுடைய தோட்டம், கேட்காமல் எடுத்தது தவறு என்று கூறக்கூடாது. அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை. பிறருடைய குதிரைகள், காளைகள் போன்றவை எதேச்சையாக திரிந்து கொண்டிருந்தால் அவற்றை பிடித்து கட்டுதல், கட்டப்பட்டிருக்கும் குதிரைகளையும் காளைகளையும் அவிழ்த்து விடுதல் போன்ற காரியங்களை செய்பவன், ரதம், குதிரைகளை திருடுபவன், பிறருடைய வேலைக்காரனை அபகரித்து கொண்டு போய் தான் வைத்துக் கொள்பவன், இத்தகையோருக்கு திருடனுக்குரிய தண்டனையையே வழங்க வேண்டும். அவ்வாறாக அரசன் திருடர்களை தண்டித்து ஒடுக்கினால் இவ்வுலகில் புகழையும் மேலுலகில் மிக உத்தமமான சுகத்தையும் அடைவான். சொர்க்கத்தை அடைந்து தேவேந்திரனை போன்று சுகங்களை அனுபவித்து கொண்டு அளவற்ற அழியாத புகழோடு ஒரு அரசன் இருக்க முடியும். அதற்கு அவன் சற்றும் அலட்சியமின்றி உடனடியாக குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டும். வசை மொழிதல், திருடுதல், அடித்தல் முதலான குற்றங்களை செய்பவனை விட பலாத்காரம் செய்பவன் பெரும் பாபி என்பதை அறிய வேண்டும். பலாத்காரம் செய்பவனை தண்டிக்காத அரசன் அழிவை அடைவான், மக்களுடைய வெறுப்புக்கும் ஆளாவான். நண்பனின் காரணமாகவோ அதிக செல்வம் கிட்டும் என்பதற்காகவோ பலாத்காரம் செய்பவர்களை தண்டிக்காமல் விடக்கூடாது. இவர்கள் ஒருவர் இருவருக்கல்ல, சகல ஜீவர்களுக்கும் நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய பயங்கரமானவர்கள். இவர்களை தண்டித்து ஒடுக்க வேண்டும். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்னும் 4 வர்ணத்தாரும், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்னும் 4 ஆசிரமத்தாரும் தத்தம் சுய தர்மங்களை அவரவர் கடமைகளை செய்ய இயலாது போகும்போதும், ராஜ்யத்தில் அராஜகம் அநியாயம் தலைவிரித்தாடும் போதும், எதிரி நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வந்த காலத்தில் பெண்களை காப்பாற்றுவதற்காகவும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அனைவரும் ஆயுதமேந்தி எதிரிகளை அழிக்கலாம். குரு, சிறுவன், வயோதிகன், வேதமோதிய பிராமணன் இவர்களை கொல்ல வருகின்ற அததாயியை சற்றும் யோசிக்காமல் கொல்ல வேண்டும். அததாயியை கொல்வதில் எந்த பாபமும் ஏற்படாது. பிறர் அறிய கொன்றாலும் சரி, எவரும் அறியாமல் கொன்றாலும் சரி,
அது சரியான காரியம் செய்ததாகவே ஆகும். பிறர் மனைவியை நாடுபவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனையை பார்த்து அச்சப்பட்டு எவரும் அந்த குற்றத்தை மனத்தாலும் நினைக்கக்கூடாது. பிறர் மனைவியை நாடியவன் உதடு, மூக்கு முதலானவைகளை அறுக்க வேண்டும். நாட்டை விட்டே ஓட்ட வேண்டும். பிற வர்ணத்து பெண்களை மணப்பதால் கலப்பு இனங்கள் ஏற்படும். கலப்பு இனங்கள் பெருகி போவதால் கலப்பற்ற தூய வர்ணத்தார்கள் குறைந்து போவார்கள். கலப்பற்ற தூய பிராமணர்கள் இல்லாதபோது தேசத்தில் சேமத்துக்காகவும் தர்மம் செழிப்பதற்காகவும் செய்யும் யாக யஜ்ஞங்கள் இல்லாது போகும். யாக யஜ்ஞங்கள் நல்லபடி நடக்காமல் போனால் தேவர்கள் பூமிக்கு மழையை கொடுக்க மாட்டார்கள். மழை இல்லாவிட்டால் பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்பட்டால் நாட்டில் கொலை, கொள்ளை முதலான மகாபாதக செயல்கள் எங்கும் தலைபெறித்தாடும். தர்மம் அடியோடு அழிந்துவிடும். கலப்பற்ற தூய சத்திரியர்கள் இல்லாதபோது படை வீரர்கள் குறைந்து போவார்கள். வீரம் நிறைந்த படை வீரர்கள் இல்லாத போது அரசனுக்கு வேறு எல்லாம் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. யானை இருந்தென்ன பயன், குதிரை இருந்தென்ன பயன், களஞ்சியம் நிறைந்திருந்தாலும் பொக்கிஷம் நிறைந்திருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. பகைவர்கள் வெகு எளிதில் இத்தகைய நாட்டை கைப்பற்றி விடுவார்கள். இதேபோன்று வாணிப தர்மமும் இருக்காது. வாணிபம் செய்பவர்களுக்கு சத்திரியர்கள்தான் பாதுகாப்பளிப்பார்கள். சத்திரியர்கள் குறைந்து போனால் வாணிபம் செய்பவர்களின் விலை உயர்ந்த பொருட்கள் அத்தனையும் கொள்ளை போகும். வணிகர்களின் உயிருக்கும் பாதுகாப்பில்லை. விலை கொடுத்து வாங்குபவர்கள் இருக்க மாட்டார்கள். பலாத்காரமாக கொள்ளையடிக்கும் கொள்ளைக்காரனே பெரிய தனிகனாக இருப்பான். இனி சூத்திரர்களின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? அவன் உழைப்புக்கு கூலி கிடைக்காது. கொள்ளைக்காரர்களின் அடிமையாக, கூடும் பாபிகளின் கைப்பாவையாக, தன் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பளிக்க முடியாதவனாக சீரழிவான். மொத்தத்தில் தர்மம் வேரோடு அழியும். அதனால் நாடு மொத்தமாக அழியும். ஒருவன் இன்னொருவன் மனைவியுடன் தனித்து பேசினால் அந்த ஆணின் நடத்தை மீது ஏற்கனவே மற்றவர்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அந்த ஆணுக்கு 250 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். இதற்கு முன் சந்தேகத்திற்கு ஆட்படாத ஒருவன் பொது இடத்தில் வைத்து பிறர் முன்னிலையில் பிறர் மனைவியிடம் பேசினால் அந்த பெண்ணை அடையும் நோக்கத்தோடு பேசும் தீயவன் இவன் அல்ல. எனவே அவனுக்கு சிறிதும் பாபம் இல்லை. எந்த தண்டனைக்கும் உரியவனும் அல்ல. குளக்கரை, ஏரிக்கரைகளிலோ, ஆள் இல்லாத காட்டிலோ, பழ மரங்களும் மலர் மரங்களுமாக அடர்ந்திருக்கின்ற வனத்திலோ, நதிக்கரையிலோ ஒருவன் தனிமையில் பிற பெண்களிடம் பேசினால் அவன் இதற்கு முன் எந்த சந்தேகத்திற்கும் ஆட்படாதவனாக இருந்தாலும், அவன் காரணத்தோடு பேசியவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு பிடித்தமானவற்றை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்வது, கேளிக்கைகளில் ஈடுபடுவது, தொடுவது, அணிகலன்களை அளிப்பது, ஆடைகளை அளிப்பது, ஒரே கட்டிலில் அமர்வது முதலானவை அந்த பெண்ணை தன் வலையில் வீழ்த்தி அவளை அபகரிப்பதற்கான வழி என்று கூறப்படுகிறது. எவன் ஒரு பெண்ணை தொடத்தகாத இடத்தில் தொடுகிறானோ, எவன் ஒரு பெண் தன்னை தொடத்தகாத இடத்தில் தொடுவதற்கு அனுமதிக்கிறானோ அவனும் அவளும் நிச்சயமாக தகாத தொடர்பு உடையவர்களே ஆவர். பிராமணன் அல்லாத ஒருவன் பிராமண பெண்ணை அடைய நினைத்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்களான 4 வர்ணத்தாருமே தங்கள் மனைவியரை எப்போதும் பிறரிடமிருந்து ரட்சிக்க வேண்டும். பிச்சை எடுப்பவர்களும், துதிபாடும் வந்திகளும், யக்ஞ தீட்சை வகித்தவர்களும், சமையல்காரர்களும் பெண்களுடன் தடையற்று பேசலாம். பிற பெண்களுடன் பேசக்கூடாது என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டவன் அதை மீறி பேசினால் 1 பொன் அபராதம் விதிக்க வேண்டும். வேசி மனைவியை கொண்டு ஜீவனம் நடத்தும் கணவர்கள் உண்டு. இதுவரை சொன்ன நீதி இத்தகைய பெண்களுக்கு அல்ல. இவர்களை பிறர் மனைவியர் என்று கொள்ள தேவையில்லை. இத்தகையவர்களிடம் பேசுபவர்களுக்கும் பழகுபவர்களுக்கும் எந்த தண்டனையும் இல்லை. யாருமற்ற இடத்தில் பணிப்பெண்கள் போன்றோரிடம் பேசினால் சிறிதளவு அபராதம் விதிக்க வேண்டும். தன்னை விரும்பாத பெண்ணை பலாத்காரமாக
அடைபவனுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும். பெண்ணும் விரும்பியிருந்தால் இந்த தண்டனை கிடையாது. ஒரு பெண் தன்னை விட உயர் குலத்தானை மணக்க நினைத்தால் அது தவறல்ல, அவளுக்கு தண்டனை எதுவும் இல்லை. ஆனால் உயர் குலத்து பெண் தன்னை விட தாழ்ந்த குலத்து பையனை மணக்க விரும்பினால் அது சரியல்ல. அவளை அடக்கி வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். மேல் குலத்து பெண்ணை அடைந்தவன் தண்டனைக்கு உரியவன். தன் குலத்து பெண்ணையே அடைந்தவனாயின் பெண்ணின் தந்தை விரும்பினால் அவனுக்கு பரிசு தொகை அளித்து தன் மாப்பிள்ளையாக ஏற்கலாம். ஒரு ஆண் தன் குலத்து பெண்ணையே கூட பலாத்காரமாக தன் விரல்களை கொண்டு மர்மஸ்தானத்தில் துன்புறுத்தினால் துன்புறுத்திய 2 விரல்களையும் வெட்ட வேண்டும். மேலும் 600 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். பலாத்காரமாக அல்லாமல் விரும்பி வந்த பெண்ணிடம் இவ்வாறு நடந்து கொண்டால் மீண்டும் அவன் அவ்வாறு நடக்காமல் இருக்கும் பொருட்டு 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். எந்த கன்னி பெண்ணாவது மற்றொரு கன்னி பெண்ணை இவ்வாறு துன்புறுத்தினால் அவளுக்கு 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். பெண்ணின் தந்தை கேட்கும் பரிசு தொகைக்கு 2 மடங்கு தொகையை இவளிடமிருந்து வாங்கி அந்த தந்தையிடம் கொடுக்க வேண்டும். மேலும் ஆலம் விழுதுகளை கொண்டு அவளுக்கு 10 அடிகள் கொடுக்க வேண்டும். எந்த கன்னி பெண்ணையாவது ஒரு பெண் இவ்வாறு துன்புறுத்தினால் அவளை மொட்டையடித்து 2 விரல்களையும் வெட்டி கழுதை மேலேற்றி தெருவாக கொண்டு போக வேண்டும். ஒரு பெண் தான் பணக்கார இடத்து பெண் என்ற கர்வத்தாலோ தான் பேரழகி என்ற கர்வத்தாலோ தன் கணவனை அலட்சியப்படுத்தி பிற ஆண் சேர்க்கை கொண்டால் அரசன் பலர் கூடியுள்ள இடத்தில் அவளை நிறுத்தி அவள் மீது நாயை ஏவி கடிக்க செய்ய வேண்டும். அந்த பெண்ணிடம் தகாத உறவு கொண்ட ஆணை தகதகவென காய்ச்சிய இரும்பு பலகையின் மீது படுக்க வைத்து அவன் மீது விறகுகளை போட்டு அந்த நெருப்பில் அவன் சாகுமாறு செய்ய வேண்டும். பிறர் மனைவியை மோகித்ததால் தண்டனை பெற்றவன் ஓராண்டுக்குள் மீண்டும் அதே குற்றத்தை செய்தால் தண்டனையை 2 மடங்காக்க வேண்டும். சண்டாள பெண்ணை அடைந்தவனுக்கு சமமான தண்டனையை கொடுக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் பெண்ணாக இருந்தால் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பிராமண, சத்திரிய, வைசிய பெண்ணை ஒரு சூத்திரன் பலாத்காரமாக அடைந்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன? கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவனது லிங்க உறுப்பை வெட்டி எறிய வேண்டும். அவனுடைய சொத்து முழுவதையும் பறிமுதல் செய்ய வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் பெண்ணாக இருந்தால் அவன் உடலை துண்டங்களாக வெட்டி எறிய வேண்டும். அவன் சொத்தையும் அரசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் பிராமண பெண்ணை அடைந்த வைசியனுக்கு 1 வருடம் சிறை தண்டனை அளிக்க வேண்டும். இதே குற்றத்தை சத்திரியன் செய்தால் 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கழுதையின் சிறுநீரால் அவன் தலையை மொட்டையடிக்க வேண்டும். கணவனால் கைவிடப்பட்ட பிராமண பெண்ணை அடைந்த வைசியனுக்கு 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அதுவே சத்திரியனாக இருந்தால் 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் கற்பு நிறைந்த பிராமண பெண்ணை பலாத்காரம் செய்தவன் சத்திரியனாயினும் வைசியனாயினும் சூத்திரனுக்கு கொடுக்கும் தண்டனையையே கொடுக்க வேண்டும். இத்தகைய செயலை செய்தவனை பாயில் வைத்து சுருட்டி தீயிலிட்டு கொளுத்த வேண்டும். அல்லது பழுக்க காய்ச்சிய இரும்பு பலகையில் படுக்க போட்டு மேலே விறகுகளை போட்டு கொளுத்த வேண்டும். இதே காரியத்தை பிராமணன் செய்தால் அவனுக்கு 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அந்த பெண்ணின் விருப்பத்தோடு நடந்திருந்தால் 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். ஒரு குற்றத்துக்குரிய தண்டனை மரண தண்டனை என்றால் அந்த குற்றத்தை பிராமணன் செய்திருந்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது. அவன் தலையை மொட்டையடிக்க வேண்டும். பிராமணன் தலையை மொட்டையடிப்பது அவன் உயிரை பறிப்பதற்கு சமம். பிராமணன் எத்தகைய குற்றங்கள் இழைத்தவனாயினும் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது. அவனுடைய செல்வத்தை பறிக்கக்கூடாது. அவன் தன் செல்வத்தை எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேற செய்ய வேண்டும். உலகில் பிராமண வதத்தை விட பெரிய அதர்மம் வேறெதுவும் இல்லை. எனவே அரசன் பிராமண வதத்தை மனதாலும் நினைக்கக்கூடாது. கணவனால் காப்பாற்றப்படும் வைசிய பெண்ணை சத்திரியன் அடைந்தால் அவனுக்கு 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் சத்திரிய பெண்ணை வைசியன் அடைந்தால்
500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் சத்திரிய பெண்ணையோ வைசிய பெண்ணையோ அடைந்த பிராமணனுக்கு 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படும் சூத்திர பெண்ணை அடைந்த சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படாத சத்திரிய பெண்ணை அடைந்த வைசியனுக்கு 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படாத வைசிய பெண்ணை அடைந்த சத்திரியனுக்கு கழுதை மூத்திரம் கொண்டு மொட்டையடிக்க வேண்டும். மேலும் 500 பணங்கள் அபராதமும் விதிக்க வேண்டும். கணவனால் காப்பாற்றப்படாத சத்திரிய பெண்ணையோ வைசிய பெண்ணையோ சூத்திர பெண்ணையோ அடையும் பிராமணனுக்கு 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அதுவே சண்டாள பெண்ணானால் 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். திருடன், பிறர் மனைவியை சுகிப்பவன், கொடுமையான சொற்களை பேசுபவன், கொடிய செயல்களை செய்பவன், அடிதடிகளில் ஈடுபடுபவன் முதலானோர் எந்த தேசத்தில் இல்லையோ அந்த தேசத்தை ஆளும் அரசன் இந்திரலோகத்தை அடைவான். தன்னுடைய தேசத்தில் இந்த 5 வகையினரையும் இல்லாமலே செய்த அரசன் எல்லா அரசர்களையும் ஆளும் சக்கரவர்த்தியாக புகழோடு வாழ்வான். யாகம் செய்பவன் தனக்கு யாகம் செய்து வைக்க வந்த ரித்விக்கை எந்த தோஷமும் அற்றவனாக இருக்கும் போதும் நீக்குகிறானோ அவனுக்கு 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அவ்வாறே யாகம் செய்து வைக்கும் ரித்விக்கும் எந்த தோஷமும் அற்றவனாக இருக்கும் யாகம் செய்யும் கர்த்தாவை விட்டு விலகி யாகத்தை செய்யாமல் நீங்கினால் அந்த ரித்விக்கும் 100 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். தாய், தந்தை, மனைவி, மகன்கள் இவர்களை காப்பாற்றாமல் விடக்கூடாது. அப்படி காப்பாற்றாமல் விடுபவனுக்கு 600 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். பிராமண, சத்திரிய, வைசியர்கள் தங்கள் சுய தர்மங்களை பற்றி விவாதத்தில் ஈடுபட்டு வரும்போது தன்னுடைய நன்மையை விரும்பும் அரசன் இது சரி, இது தவறு, இது சாஸ்திர சம்மதம், இது சாஸ்திர விரோதம் என்று தான் அறுதியிட்டு கூறக்கூடாது. விவாதத்தில் ஈடுபட்டிருப்போரை கொண்டு ஒரு சபை கூட்ட வேண்டும். அதில் பண்டிதர்களான பிராமணர்களை வரவழைத்து கௌரவிக்க வேண்டும். அவர்கள் எதிரில் விவாதிப்போர் தங்கள் விவாதங்களை சொல்ல வேண்டும். பண்டிதர்கள் அவைகளை கேட்டு உரிய சாஸ்திர தர்மங்களை எடுத்து கூறி தீர்ப்பு கூறுவார்கள். திருமணம் முதலான விசேஷ நாட்களில் 20க்கும் அதிகமான பேருக்கு விருந்தளிக்கும் போது அக்கம்பக்கத்தாரையும் அழைத்து விருந்தளிக்க வேண்டும். அவ்வாறு அழைக்காத பிராமணனுக்கு 1 மாசம் பொன் அபராதம் விதிக்க வேண்டும். வேதமறிந்த பிராமணன் தன் இல்ல விசேஷத்தில் தன் பக்கத்து வீட்டு வேதமறிந்த பிராமணர்களையும் அழைத்து விருந்தளித்து உபசரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2 மடங்காக அவர்களுக்கு விருந்தன்னத்தை கொடுத்து 1 மாசம் பொன்னை அரசனுக்கு அபராதம் செலுத்த வேண்டும். குருடன், ஊமை, முடவன், 70 வயதை கடந்தவன், வேதம் ஓதுபவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவுபவன் முதலானோருக்கு சிறிதும் வரி விதிக்கக்கூடாது. வேதமறிந்த பிராமணன், வியாதியஸ்தன், துக்கத்தில் இருப்பவன், வயோதிகன், ஏழை, உயர்குலத்தோன், வள்ளல் இவர்களிடம் அரசன் தனிப்பட்ட அக்கறையை செலுத்த வேண்டும். வண்ணான் துணிகளை மேடு பள்ளங்களில் போட்டு துவைக்கக்கூடாது. இலவ மரம் போன்ற மரப்பலகைகளில் நிதானமாக துவைக்க வேண்டும். ஒருவர் துணிகளை இன்னொருவருக்கு இரவல் கொடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். நெசவாளி 10 பலம் நூலை வாங்கி கொண்டு நெய்து தந்தால் அது 11 பலம் இருக்க வேண்டும். கஞ்சி போடுவதாலும் சாயம் ஏற்றுவதாலும் இந்த அளவு எடை கூடும். குறைவாக தந்தால் அவனுக்கு 12 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். சுங்க வரி வசூலிக்கும் சுங்க சாவடிகளில் சகலமான விலை உயர்ந்த, விலை குறைந்த பொருட்களின் மதிப்பை அறிந்தவர்களை அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். அவர்கள் வணிகர்கள் கொண்டு வரும் சரக்குகளின் மதிப்புகளை ஆராய்ந்து விலையை நிர்ணயிப்பார்கள். வணிகர்கள் விற்ற பிறகு விற்றதில் கிடைத்த லாபத்தில் 20ல் 1 பங்கு வரியை வசூலிப்பார்கள். அரசன் உபயோகிக்கத்தக்கதான உயர்ந்த ஜாதி குதிரைகள், மிக விலை உயர்ந்த வைரங்கள், முத்துக்கள் முதலானவைகளை பேராசையால் அயல் தேசங்களுக்கு விற்பதற்காக கொண்டு போகிறவனிடமிருந்து அனைத்து பொருட்களையும் அரசன் பறிமுதல் செய்ய வேண்டும். நீர் வழியில் கப்பல் வந்து நிற்கும் இடங்களிலும்
நகரத்திற்குள் நுழையும் இடங்களிலும் சுங்க சாவடிகள் இருக்கும். வரி கொடாமல் ஏய்ப்பதற்காக அந்த வழிகளில் வராமல் வேறு வழிகளில் உள்ளே நுழைந்து விற்க பார்க்கிறவனையும் இரவு நேரங்களில் வாங்கவோ விற்கவோ முனைபவனையும் சுங்க வரியை குறைப்பதற்காக விலை உயர்ந்த பொருளின் விலையை குறைத்து கூறுபவனையும் தண்டிக்க வேண்டும். அவர்களின் பொருளின் மதிப்புக்கு 8 மடங்கு தொகையை அபராதமாக விதிக்க வேண்டும். சுங்கச்சாவடி அதிகாரிகள் விற்பனைக்கு வரும் சரக்குகளையும் போகும் சரக்குகளையும் அறிய வேண்டும். விற்பனைக்கு வரும் சரக்குகள் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றன, வர எத்தனை நாட்களாகின, வழி பயண செலவுகள் எவ்வளவு, அந்த சரக்குகளை எவ்வளவு தொகைக்கு விற்க முடியும், வணிகன் தன் வேலையாட்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர வேண்டியிருக்கும் போன்றவற்றையெல்லாம் நன்கு விசாரித்து வணிகர்களுக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் தக்க லாபம் கிட்டும் வகையில் விலையை நிர்ணயிக்க வேண்டும். அனைத்து சரக்குகளும் ஒரே மாதிரியாக இருக்காது. விலை ஏறி இறங்கக்கூடிய சரக்குகளும் இருக்கும். இவ்வாறான அடிக்கடி விலை ஏறவும் இறங்கவும் கூடிய சரக்குகளுக்கு 5 நாட்களுக்கு ஒரு முறை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். சில சரக்குகளுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். தராசில் நிற்கும் அளவைகளான எடை குண்டுகள், தானியங்களை அளக்கும் படிகள் முதலான எடை அளவைகள் அனைத்தையும் 6 மாதத்திற்கு ஒருமுறை சரியாக இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். படகோட்டி வசூலிக்க வேண்டிய தொகையை பார்ப்போம். பாரமற்ற சிறு வண்டியை அக்கறை சேர்ப்பதற்கு 1 பணம் கூலி வாங்க வேண்டும். சுமையோடு ஏறுபவனிடம் அரை பணம் கூலி வாங்க வேண்டும். கால்நடையை ஏற்றிக்கொண்டால் அதற்கு 1/4 பணம் வாங்க வேண்டும். வெறும் மனிதன் ஏறினால் அரைக்கால் பணம் வாங்க வேண்டும். விற்பனை சரக்குகளுடன் கூடிய வண்டியை படகில் ஏற்றி செல்ல அந்த பாரத்துக்கு தக்கபடி கூலி வாங்க வேண்டும். மிகவும் ஏழைகள் படகில் ஏறினால் அவர்களிடம் ஏதோ பெயருக்கு சிறிது கூலி வாங்க வேண்டும். நதியை கடக்கும் தூரம், காற்றின் வேகம், காற்றின் போக்கு இவற்றை கொண்டு காலத்தையும் தேசத்தையும் அனுசரித்தும் கட்டணம் ஏற்படுத்த வேண்டும். இவை நதி வழிகளுக்கு மட்டுமே. கடல் வழி பிரயாணம் என்பது காற்று வீசும் திசையை பொறுத்தது. பிரயாணம் எப்போது முடியும், எப்போது கரையை அடையலாம் என்று நிர்ணயிக்க முடியாது. எனவே படகு கூலியை போன்று கப்பல் கூலியை நிர்ணயிக்கக்கூடாது. 2 மாதங்கள் நிறைந்த கர்ப்பிணி பெண், சந்நியாசி, வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி, பிராமணன் முதலியவர்களிடம் படகோட்டி கூலி வாங்கக்கூடாது. படகு போகும்போது அங்குள்ளவர்களின் அஜாக்கிரதையால் ஏதேனும் பொருள் தண்ணீரில் விழுந்துவிட்டால் அவர்கள் அனைவரும் பங்கிட்டு கொண்டு அப்பொருளின் மதிப்புக்குரிய தொகையை சொந்தக்காரனுக்கு கொடுக்க வேண்டும். படகோட்டுபவனின் கவனக்குறைவால் பொருள் நஷ்டம் ஏற்பட்டால் படகோட்டியே நஷ்ட ஈடு தர வேண்டும். ஆனால் புயல் முதலான காரணங்களால் பொருள் நஷ்டம் ஏற்பட்டால் படகோட்டிகள் அதற்கு பொறுப்பல்ல. வைசியர்கள் வணிபம், வட்டிக்கு கடன் கொடுத்தல், விவசாயம், பசுக்களை கொண்டு ஜீவனம் நடத்துதல் முதலான தொழில்களை செய்ய வேண்டும். சூத்திரன், பிராமண, சத்திரிய வைசியர்களுக்கு பணிபுரிய வேண்டும். வறுமையுற்ற நிலையில் சத்திரியனோ வைசியனோ செல்வந்தனான பிராமணனிடம் பணிபுரிய வந்தால் பிராமணன் அவர்களை வேலைக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரவர் தர்மத்துக்குரிய தொழில்களையே அவர்களுக்கு பணியாக விதிக்க வேண்டும். வைசியனை தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய சொல்லலாம். சத்திரியனை பாதுகாவலுக்கு நிறுத்தலாம். மொத்தத்தில் தன்னை அண்டி வந்த அவர்களை பிராமணன் ரட்சிக்க வேண்டும். இவ்வாறு வந்த சத்திரிய வைசியர்களை பிராமணன் தன் செல்வ செருக்காலும் லோப குணத்தாலும் கீழான வேலைகளுக்கு அமர்த்தினால் அது குற்றம். அந்த குற்றத்துக்கு அரசன் 600 பணங்களை அந்த பிராமணனுக்கு அபராதமாக விதிக்க வேண்டும். சம்பளம் கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ உணவு, உடை, தங்க இடம் கொடுத்தோ ஆதரிக்கலாம். பிராமணனுக்கு பணிவிடை புரிவதால் சூத்திரன் மறுமையில் நல்வாழ்வை பெறுவான். எஜமானன் அவனை வேலையை விட்டு போக சொன்னாலும் கூட இம்மையில் செய்யும் இந்த பணிவிடையால் மறுமை இன்பம் கிட்டுவதால் அவன் இறுதி வரை பணிபுரிய வேண்டும்.
ஏவலர்கள் 7 வகையினர். போரில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள், பக்தியோடு தொண்டு புரிபவர்கள், வைப்பாட்டியின் மகன், விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை, பிறரால் கொடுக்கப்பட்ட அடிமை, பரம்பரையாக பணி செய்பவன், அபராத தொகையை வேலை செய்து தீர்ப்பவன் என்னும் 7 வகையினரே ஏவலர்கள் ஆவார்கள். மனைவி, மகன், அடிமை இம்மூவரும் தனமற்றவர்கள். ஏனெனில் இவர்களிடம் எவ்வளவு தனமிருந்தாலும் அது அவர்கள் உடைமையாகாது. அக்குடும்ப தலைவனுடைய உடைமையே ஆகும். தன் வேலைக்காரர்களிடமுள்ள தனத்தை பிராமணன் கைப்பற்றலாம், தவறில்லை. ஏனென்றால் எஜமானனாகிய பிராமணனுக்கே அந்த தனம் சொந்தம். அரசன் சத்திரியனையும் வைசியனையும் அவரவர் குலத்தொழிலை வற்புறுத்தியாவது செய்ய வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் தத்தம் தொழில்களை செய்யாமல் மதம் கொண்டு திரிந்து உலகையே நாசம் செய்வார்கள். அரசன் நாட்டில் நடக்கும் எல்லாவற்றையும் ஒற்றர்களைக் கொண்டு தினம் தினம் அறிய வேண்டும். தினமும் யானைகளையும் குதிரைகளையும் பார்வையிட வேண்டும். வரவு செலவுகளை பார்க்க வேண்டும். பொக்கிஷத்தை பார்வையிட வேண்டும். இதுவரை கூறியபடி எல்லா விவகாரங்களையும் நடத்துகின்ற அரசன் தன் பாவங்கள் நீங்கியவனாக மேலான உலகங்களை அடைவான்.